ஒரு புளிப்பான வருஷக்கணக்கா கெடாத ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நார்த்தங்காய் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கல் உப்பு தூக்கலாகவே போடுங்க. வெயிலில் நல்லா காய வச்சுக்கோங்க. வேணும்னா தாம்பாளத்தில் விரித்து கூட நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறீங்களோ அப்போ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. தாளிக்கும் போது மட்டும் இந்த புளியை ஊற போட்டுக்கோங்க. மிளகா வந்து நல்லா வெயிலில் காய வச்சு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல கனமான கடாயை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பெருங்காய கட்டியை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி அந்த கனமான சட்டியிலேயே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நிறையா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அதில் வந்து கடுகு போட்டு நல்லா வெடிக்கட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நார்த்தங்காயும் புளியும் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இந்த கலவையை தூக்கி எண்ணெய் மேலே கொட்டுங்க. அது மேலே வந்து மஞ்சத்தூள், அரைச்ச மிளகாத்தூளை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இதில் வந்து தண்ணி வற்றணும். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து சைடில் நீங்கள் வந்து பெருங்காயமும் வெந்தயத்தை வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இடித்து குறைன்னு வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றுறது தான் இதில் வந்து ஹைலைட்டு. ஒரு கட்டத்தில் வந்து நல்லா பந்து மாதிரி சுற்றும். கடைசி நேரத்தில் இறக்குற நேரத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொடியை சேர்த்து இறக்கி விட்டுக்கோங்க. கிண்டி சுட சுட தயிர் சாதம், ரசம் சாதம், சுட சுட சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும்.